கண்மணி அன்பையும் வந்து ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிங்கெல்லாம் முயற்சி பண்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணிகிட்ருக்காங்க. அதன்படி வந்து கண்மணி வந்து பயமுறுத்தி என்ன பண்ணுறாங்க, ஓட வைக்கிறாங்க. அப்போ கண்மணி அன்பும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி இடிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து அப்படியே பயத்தில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த மாவு வந்து அவங்க மேலே விழுந்துடுது. இதனால் கண்மணி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்றாங்க. இல்லை நான் எந்த தப்பும் பண்ணல அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாரு அன்பு, கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து எழுந்துக்கலான்னு பார்க்கும்போது அப்படியே வந்து ஹக் பண்ணி கீழே உருண்டு விழுந்துடுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி தான் எப்போவுமே 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றாங்க. என்ன சந்தோஷமாக இருக்குமா, நாங்கள் மாவில் அடி கஷ்டப்பட்டுருக்கோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கண்மணி எழுந்துக்கிறாங்க. இவங்க 2 பேர் ரொமான்டிக்காக இருக்க பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்பவும் போல் வெள்ளாவளை தாங்க முடியுங்க, என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. பாட்டிங்கெல்லாம் மறுபடியும் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. எப்படியாவது கண்மணி அன்பு ஒன்றா சேர்க்கணும், கண்மணி இந்த ரூமில் படுக்கவே கூடாது, அவள் அன்பு ரூமுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, சரி எல்லாருமே வந்து ஒரு ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கங்கே பாட்டிங்க எல்லாருமே வந்து அங்கங்கே படுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உரல் இடிச்சிட்ருக்காங்க, அங்கங்கே படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க. எங்கேயுமே இடம் இல்லாததால் கண்மணி வந்து நான் தூங்கணும், எங்கேயுமே இடம் இல்லை, ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, இதெல்லாம் உன் வீடே கிடையாது, ஒரு ரூமே கிடையாது, நேராக அன்பு ரூமுக்கு போ, அதானே ஒரு ரூமு, உன் புருஷன் ரூமுக்கு தான் நீ போகணும், அதை விட்டுட்டு இங்கெல்லாம் வந்து எங்களை தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வம்படியாக வந்து அன்பு ரூமில் வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாங்க. அங்கே வந்து அன்பு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கண்மணி வந்தோடனே ஒன்றே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் வந்து இடைவெளி எப்போ முடிஞ்சு போச்சு, நமக்குள்ளே இருந்த எல்லா உறவும் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ, அதனால் தேவையில்லாமல் வந்து என் கூட வந்து பேசணும் பழக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்டு நடுவுலேயே வந்து தலைக்காலாம் வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த இடைவெளிக்கு நீங்களும் வரக்கூடாது நானும் வரப்பட்ட சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்து விடிய காலம் ஆகிடுது. அப்போ கண்மணி வந்து அந்த தலைக்கடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே அன்பை ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம அன்புக்கு. எனக்கு தெரியும் கண்மணி, உன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் உன் உதடு தான் என்னை பற்றி வேணாம் சொல்லுது, ஆனால் உன் மனசு என்னை வேணும்னு சொல்லுது அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து அன்பு கண்மணியும் தூங்கி போகிறாங்க. காலையில் எழுந்தோடனே வந்து இந்த வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, என்ன கண்மணி எங்கேயுமே காணும், எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. பார்த்தா வந்து வெண்ணிலாவுக்கு செம டென்ஷனாக இருக்குது. ஒரு வேளை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து வெண்ணிலா வராங்க. பார்த்தா அன்பு ரூமில் வந்து லைட்டாக வந்து கதவு திறந்துருக்கு. என்ன கதவு திறந்துருக்கு, அன்பு எழுந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா போய் பார்க்குறாங்க. பார்த்தா அன்பும் கண்மணியும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து வெண்ணிலாவுக்கு அப்படியே செம டென்ஷனாக இருக்குது. அப்படியே தூக்கி வாரி போடுது. எப்படி இவங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. என்னம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வராங்க. உடனே வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு, என்னம்மா இது உனக்கு அசிங்கமாகவே இருக்காதா, இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி ரூமை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்க, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து திட்டுறாங்க. வைத்தியக்கு பாட்டி அதை பார்த்துட்டு, இல்லை அன்பு வந்து இன்னும் எழுந்து வரல, அதான் கேட்கலாம், இங்கே பாருமா, நீ வயசு பொண்ணு, எங்கே இருக்கணுமோ அங்கே இரு, தேவையில்லாமல் அன்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போகிறது ரொம்ப பெரிய தப்பு. கண்மணி அன்பு ரூமில் தனியாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் எட்டி பார்க்குறது, அவங்க ரூமுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறதுனா உனக்கு அசிங்கமாக இல்லையா, பின்ன காலகாலத்தில் உனக்கு கல்யாணம் நடந்ததா எல்லாம் புரிஞ்சிருக்கும், ஒன்றை தான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களே அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து வெளில செம்ம டென்ஷனாக அங்கே வந்து போகிறாங்க. உடனே வந்து அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்க, கண்மணி அன்பு இப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. இங்கே வெளில பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. கண்மணி எழுந்துக்கிறாங்க. எழுந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அன்போட அப்படியே வந்து ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே கையெடுத்து போடுறாங்க. அன்பு அப்படின்னு ஒன்று எழுந்துக்கிறாரு. என்ன கண்மணி காலையிலேயே வந்து சண்டை போடுற அப்படின்னு, நான் எங்கே சண்டை போட்டேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் தலைக்காடி நடுவில் தானே வச்சுருந்தேன் அப்படின்னு, எனக்கு தெரியாது கண்மணி அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வேணும்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு பார்த்தா எல்லா வேலையும் பாட்டிங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்காங்க. என்ன எனக்கு எந்த வேலையுமே இல்லை, எல்லாமே பாட்டிங்க முடிச்சு வச்சுருக்காங்க. கேட்டோட, இங்கே பாருமா கண்மணி, நீ மகாராணி மாதிரி இருக்கணும், எப்போவுமே உன் புருஷன் கூட சந்தோஷமாக வந்து விளைய வரணும், அதை விட்டுட்டு எதுக்கத்தாலும் நீ ஏமா வேலை பார்க்கணும், இந்த வீட்டு எஜமானி மணி, நீ கால் மேலே கால் போட்டு வேலை வாங்கணும், அதை விட்டு நீ எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து அங்கே வராங்க மயூரி ஸ்வேதாவும், என்ன இந்த வீட்டில் நீங்கள்லாம் 2 பேரும் வேலையே செய்ய மாட்டீங்களா, அவள் மட்டும் வேலையே செய்யக்கூடாது, நாங்கள் மட்டும் வேலை செய்யணும், ஆமாம் பின்ன என்ன, நீங்கள் வேலை செய்யாமல் நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் கண்மணி வேலை செஞ்சிட்ருக்கா, இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்றவங்க அது கீழே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக பாட்டிக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. தேங்க்ஸ் பாட்டி, நேற்று நீங்கள் கண்மணி அமுச்சு விட்டதுக்கு அப்படின்னோடனே, எனக்கு தெரியாத பேரடி, உன் மனசை பற்றி நீ எப்பவுமே சந்தோஷமாக இருப்பேன், நீ கவலையே படாத, இதுக்கப்புறம் கண்மணியும் ஒன்றையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு தான் நாங்கள் எல்லாருமே போவோம் அப்படி சொல்லிட்டு பாட்டிங்க எல்லாரும் வந்து கோரஸாக சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம வந்து அன்பு.